இல்லையே, இதை பார்க்காம தூங்கி விடாதே. இது உன்னை தேடி வந்திருக்கிறது. அமைதியா உட்கார்ந்து என் குரலை கேள். உன்னை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த தனிமை இப்போது உன் அறையை அடித்துக் கொண்டு நிற்பது எனக்கு தெரியும். பகலில் 1000 வேலைகள், வெளியில் செயற்கையான சிரிப்பு, எல்லோருடனும் இயல்பாக பேசுவது போல் ஒரு பாவனை. ஆனால் இரவு 9 மணிக்கு மேல் வீட்டு கதவுகள் அடைக்கப்பட்டு வெளிச்சம் அணைந்த பிறகு அதே ஒரு விஷயம் உன் தொண்டையை அடைக்கிறதே. அந்த நிசப்தம் உன்னை எப்படி வதைக்கிறது என்பதை நான் அறிவேன். இது ஏன் எனக்கு நடந்தது என்ற கேள்வி அன்று முதல் இன்று வரை உன் நெஞ்சை எரிக்கிறது. வேறு எதை பற்றியும் யோசிக்க விடாமல் இந்த ஒரு பாரம் மட்டுமே உன்னை சுற்றி சுழல்கிறது. யாரிடம் போய் அழுவது என்று தெரியாமல், யாரிடம் இதை கேட்பது என்று புரியாமல், தலையணையில் முகத்தை புதைத்து நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கணக்கில் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நீ எத்தனையோ வீடியோக்களை தாண்டி வந்திருந்தாலும், எத்தனையோ பதிவுகளை கடந்திருந்தாலும், இந்த வார்த்தைகள் மட்டும் உன் கண்முன் வந்து நின்றிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்று உன்னை வந்தடைந்திருக்கிறது. பிள்ளையே, நீ இத்தனை நாட்களா எதை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரியாம இல்லை. உன்னுடைய எதிர்காலம் பற்றிய அந்த பயம், கைவசம் பணமில்லை என்ற அந்த நடுங்கும் நிலை, உன்னை நம்பியிருந்தவர்கள் உன்னை விட்டு விலகி போன அந்த தருணம், அல்லது எல்லாமே சரியாகிவிடும் என்று நம்பி ஏமாந்து போன அந்த புள்ளி, இவற்றில் எது உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் தாண்டி இனிமேல் என் வாழ்க்கையில் ஒளி பிறக்குமா என்ற அந்த சிறிய நம்பிக்கை கூட செத்துப்போன மாதிரி ஒரு உணர்வு உனக்குள் இருக்கிறது. அதனால்தான் யாரிடமாவது பேசினா எல்லாம் சரியாகிடும் விடு என்று மேலோட்டமாக சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியாது, உன் உள்ளுக்குள் தீப்பற்றி எரிகிறதே, அது எவ்வளவு உண்மையான வலி என்று. பிள்ளையே, உன்னுடைய வலி மிகவும் உண்மையானது. உன் சூழ்நிலை மிகவும் கடினமானது. அதை நான் குறைத்து மதிப்பிடவே இல்லை. ஆனா அந்த வலியின் நடுவில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிட்டாய். எல்லாரும் உன்னை விட்டு விலகிய அந்த நொடிகளை பற்றி நீ நினைத்து பார். உனக்கு அருகில் யாரும் இல்லாத அந்த பாதையில் உன்னை தாங்கி பிடித்தது யார்? நீ யாரிடமும் சொல்ல முடியாத அந்த இரகசிய கவலைகளை உன் தலைக்கு மேல் ஒரு பெரிய மலையாக சுமந்து வந்தாய். அந்த சுமை உன்னை முழுமையாக நசுக்காமல் பார்த்து கொண்டது யார்? மனிதர்கள் உன்னை கைவிட்ட இடத்தில்தான் என்னுடைய கரம் உன்னை முழுமையாக பற்றி கொண்டது. நீ அதை உணரவில்லை. ஏனென்றால் உன் கண்கள் முழுவதும் கண்ணீராலும் பயத்தாலும் மூடப்பட்டிருந்தன. ஆனால் நீ பார்க்கவில்லை என்பதற்காக நான் அங்கே இல்லை என்று அர்த்தமில்லை. நீ உணரவில்லை என்பதற்காக நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை. பிள்ளையே, அதனால்தான் இன்றைக்கு உன்னிடம் நான் எதையும் மறைக்கப் போவதில்லை. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி உனக்கு இருக்கும் அந்த பயம் நியாயமானதுதான். நாளைக்கு விடிந்தால் என்ன நடக்கும் என்ற அந்த பதற்றம் மனித இயல்புதான். ஆனால் அந்த பயத்தை விட பெரிய ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறது. நீ இதுவரை பயந்த எத்தனையோ காரியங்கள் நடந்தனவா? இல்லை. நீ எதை நினைத்து நடுங்கினாயோ அதையெல்லாம் தாண்டித்தானே இன்று இங்கே வந்து நின்றிருக்கிறாய். கடந்த காலத்தின் ஒவ்வொரு புயலிலும் உன்னை தாங்கி பிடித்தது யார்? அதே கரம் இன்று உன்னை கைவிட்டு விடுமா? இல்லை பிள்ளையே, அதே கரம்தான் இன்னும் உன்னை பிடித்திருக்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஒரு விவரிக்க முடியாத முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த இடமே உன் முடிவு என்று நினைத்து விடாதே. முன்னே போனால் வழி தெரியவில்லை, பின்னே திரும்பினால் கடந்த காலத்தின் ரணங்கள் வலிக்கின்றன. இந்த இடத்தில்தான் மனித மனம் சோர்ந்து போகிறது. நான் எங்கே தவறு செய்தேன் என்று அது தன்னைத்தானே வதைத்துக் கொள்கிறது. மற்றவர்களின் வெற்றியை காணும்போது உன் வாழ்வின் இருள் உன்னை மேலும் அழுத்துகிறது. ஆனால் பிள்ளையே, மற்றவர்களுடைய பாதையும் உன்னுடைய பாதையும் ஒன்றல்ல. அவர்களுக்கு நான் வைத்திருக்கும் பாதை வேறு, உனக்கென்று நான் எழுதியிருக்கும் அத்தியாயம் வேறு. அந்த அத்தியாயத்தில் போராட்டங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், நீ எதிர்பார்க்காத திருப்பங்களும் இருக்கலாம்.
ஆனால் அது தோல்வி என்று முடிந்து போகும் அத்தியாயம் அல்ல. அதனால்தான் இன்று உன்னை தேடி இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வு தொடங்கிவிட்டது. நீ பல நாட்களாக ஒரே இடத்தில் நின்று கொண்டு என் வாழ்க்கை ஏன் நகரவே மாட்டேன் என்கிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தாய். அந்த தேக்க நிலை இன்றோடு முடிகிறது. ஏசென்றால் நீ இதுவரை பார்த்தது தடைகள்தான். ஆனால் அந்த தடைகளுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நீ பார்க்கவில்லை. இப்போது அந்த காட்சி மாறப்போகிறது. உன்னை சுற்றி இருந்த கண்ணாடி சுவர்கள் உடைகின்றன. உனக்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த தடைகள் விலகுகின்றன. இதுவரை உனக்கு எதிராக செயல்பட்ட சூழ்நிலைகள் கூட இனி உனக்கு சாதகமாக திரும்பப் போகும் அந்த அற்புத திருப்பத்தை நீ உன் கண்கூடாக பார்க்கப் போகிறாய். நீ எவ்வளவு தாழ்த்தப்பட்டாய் என்பதை நினைத்து அழுத அதே இடத்தில் உன்னை நிமிரச் செய்யும் பலத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னை யார் குறைத்து மதித்தார்கள் என்பதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் உன் மதிப்பை நிரூபிக்க நீ இனி யாரிடமும் ஓட வேண்டியதில்லை. நான் உன்னை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை உன்னை வாட்டிய அந்த தனிமையும் இனி உன்னை ஆளாது. ஏனென்றால் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைத்த ஒவ்வொரு இரவிலும் நான் உன்னோடு இருந்தேன். உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் உரிய கணக்கு என்னிடம் இருக்கிறது. அதனால் அந்த கண்ணீர் வீணாகப் போக நான் அனுமதிக்க மாட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னால் இருந்த காரணத்தையும் நான் அறிவேன். அந்த கண்ணீரை ஒரு நாள் உன் சாட்சியாக மாற்றுவேன். அதனால்தான் இனிமே நீ யாரிடமும் உன் நிலையை விளக்கி சோர்வடைய தேவையில்லை. எனக்கு உதவ யாருமே இல்லையே என்ற அந்த தனிமை உணர்வு உன்னை இனி தாக்காது. உன்னுடைய கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் உரிய பலன் உன் கண்முன் வெளிப்படப் போகிறது. உன்னை ஏளனம் செய்தவர்களின் நடுவில் உன்னை உயர்த்தி காட்டும் அந்த பொன்னான நேரம் நெருங்கிவிட்டது. நீ பலவீனமாக இருந்தில்தான் என்னுடைய பலம் பூரணமாக விளங்கப் போகிறது. இதுவரை என்னால் முடியாது என்று நீ அழுத இடத்திலேயே என்னால் முடிந்தது என்று நீ சொல்லப் போகிறாய். இதுவரை உன்னை உடைத்த விஷயமே உன் சாட்சியாக மாறப்போகிறது. அதனால்தான் பிள்ளையே, இனி உனக்குள் அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த தவிப்பு இருக்கக்கூடாது. இந்த இரவோடு உன்னை அழுத்தி பிடித்திருந்த அந்த கவலை உன்னை ஆளும் காலம் முடிகிறது. நாளைக்கு விடியும்போது அதே சூழ்நிலையை நீ பார்த்தாலும் அதை எதிர்கொள்ளும் உன் மனம் இதேபோல் இருக்காது. உன் முகத்தில் மீண்டும் நம்பிக்கை மலரும். உன்னை அழுத்தி பிடித்த அந்த பாரம் மெதுவாக இறங்கும். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேட்டாய். இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், மாற்றம் தொடங்கிவிட்டது. நீ பார்த்து கொண்டிருந்த அதே இடத்தில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். நீ இழந்தது மட்டும் எண்ணிக்கொண்டிருந்த உன் கண்களுக்கு இனி நான் கொடுக்கப் போகிறதை பார்க்கும் நாள் வருகிறது. நீ அழுத நாட்களை நினைத்து உன்னை நீயே இரக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் முடிகிறது. அந்த கண்ணீருக்கு பிறகு வரும் சிரிப்பையும் நீ பார்க்கப் போகிறாய். பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை தொட்டிருந்தால் இப்போது அமைதியாக உன் கண்களை மூடிக்கொள். உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வார்த்தையை என்னிடம் சொல். அப்பா, என் வாழ்க்கையை நான் உம்மிடம் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். நான் தொடங்கிய இந்த மாற்றத்தை அல்ல, நீங்கள் தொடங்கிய இந்த மாற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை உன் நெஞ்சை நிரப்பியிருந்தால் ஆமென் என்று கமெண்ட் செய். உன்னை போலவே இந்த நிமிடம் யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் கலங்கி நிற்கும் உன் அன்பான ஒருவருக்கு இந்த வீடியோவை உடனே அனுப்பி வை.